சுவையான கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பிஸ்கட் மேரி பிஸ்கட் ஒரு 10 எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு 3 ஏலக்காயும் போட்டு நல்லா ஃபீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 200 ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 100 ஜீனி போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி இந்த மாதிரி கேரமல் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி, அதே சமயம் ரொம்ப திக்காகிடக்கூடாது, செஞ்சு எடுத்து அந்த நம்ம கேக் செய்கிற பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும். இப்போ அரைச்ச பிஸ்கட்டை நல்லா சலித்து 2 முட்டையையும் நல்லா ஃபீட் பண்ணி எதுவும் சின்ன சின்ன துகள் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த பிஸ்கட்டையும் போட்டு நல்லா கலந்துடணும். சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா கலந்துடணும். அதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஒரு 3 ட்ராப்ஸ் ஊற்றினோன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் வராது. அதனால் வெனிலா எசன்ஸ் 3 ட்ராப்ஸ் ஊற்றிருக்கேன். அடுத்தது நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் போட்டால் வாசனையாக இருக்கும். இப்போ அதையும் போட்டு நல்லா எல்லாமே கலந்துட்டு 1 டம்ளர் பால், நல்லா தண்ணி ஊற்றாத பால் திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். அது 250 மில்லி. இந்த 250 மில்லி அந்த 10 பிஸ்கட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா கூட இன்னும் கொஞ்சம் 300 மில்லி பால் ஊற்றலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு மேலே நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு வேக வைக்க போகிறோம். அது வந்து மேலே வேர்த்து தண்ணி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடலாம். நான் வந்து அலுமினியம் பாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணி நல்லா இட்லி பானையில் மூடி வேக வச்சாச்சு. ஒரு 25 நிமிஷம் வேகணும். 25 நிமிஷம் வெந்த பிறகு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவையான கேரமல் புட்டிங் ரெடி. இது ப்ரெட்டில் கூட நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக உயரமாக இருக்கும். நான் வந்து பிஸ்கட் இருந்துச்சு வீட்டில், அதனால் நான் அதிலேயே செஞ்சுட்டேன். இதை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை சாப்பிடாத பிள்ளைங்க கூட இதில் எதுவுமே வாசனை எதுவும் தெரியாமல் சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி இன்னும் வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.